அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சலால் அணை திடீரென திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சலால் அணை திடீரென திறக்கப்பட்டிருக்கிறது. சலால் அணையின் 5 மதகுகள் வழியே தண்ணீரை திறந்துவிட்டிருக்கிறார்கள் இந்திய அதிகாரிகள். ரம்படையில் செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பக்லிஹார் நீர்மின் திட்ட அணை திறக்கப்பட்டிருக்கிறது. அணைகள் திறக்கப்பட்டதால் பாகிஸ்தான் நோக்கி செனாப் நதிநீர் ஆர்ப்பரித்து பாய்கிறது. அணைகள் திறக்கப்பட்டதால் பாகிஸ்தான் நோக்கி செனாப் நதிநீர் ஆர்ப்பரித்து பாய்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்தியா இண்டஸ் ரிவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செனாப் அணைகளை தற்பொழுது திறந்திருக்கிறார்கள். செனாப் நதியிலுடைய அணைகள் திடீர் திறப்பால் பாகிஸ்தானை நோக்கி அந்த நதிகள் வழியாக வெள்ள நீர் ஆர்ப்பரித்து பாயக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்திருக்கக்கூடிய திடீர் கனமழையின் காரணமாக செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணைகளில் நீர் மட்டம் அதிகமாக உயர்ந்து வருகிறது. இந்த நேரங்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான இந்த போர் பதற்ற சூழல் நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் ஜனாபின் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சலால் அணையும், அதே போன்று ரம்பனியில் செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பக்லிஹார் நீர்மின் திட்டத்தினுடைய அணைகளும் திடீரென்று திறக்கப்பட்டிருக்கின்றன. 5 மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதனுடைய காரணமாக ஆர்ப்பரித்து வெள்ள நீர் அந்த சலால் நதி வழியாக பாகிஸ்தான் நோக்கி பாய்ந்து வருகிறது. பாகிஸ்தானுடன் ஒரு பதற்றம் நிலவக்கூடிய இந்த சூழல்ல அணைகளில் இருந்து அதிக அளவுல அந்த தண்ணீர் திறக்கப்படுவதால் பாகிஸ்தானில் வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடனான பதற்றமான சூழல் நிலவக்கூடிய இந்த நேரங்களில் இதுபோல் வெள்ள நீரை திறந்து விடுவதன் மூலமாக இது மற்றொரு தாக்குதலாக பாகிஸ்தான் மீது கருதப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்துமீறக்கூடிய நேரங்களில் இந்தியா மிகவும் சொல்லக்கூடிய அளவுல மிகவும் ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் தான் பாகிஸ்தான் அரசு மீது எடுத்து வந்தது. ஆனால் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் மீது இந்தியாவும் ராணுவ தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்ததன் அடிப்படையில தொடர் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழல்ல செனாப் நதியின் அருகே குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணைகளில் இருந்து அதிக அளவிலான நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த வெள்ள நீர் முழுவதும் பாகிஸ்தானை நோக்கி ஆர்ப்பரித்து பாயக்கூடிய நேரங்களில் பாகிஸ்தானில் கரைகள் மீது இந்த வெள்ள நீர் கரை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் மூலமாக அங்க உள்ளூரில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அந்த பாதிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடிய பாகிஸ்தான் இந்த போர்களில் இருந்து சற்று ஓய்வு எடுக்கும் என்று கருதப்படுகிறது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியா மீது இரவோடு இரவாக பல்முனை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானுடைய இந்த திட்டங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலுக்கான வேலைகளை பாகிஸ்தான் மிக தீவிரமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானை நோக்கி ஆர்ப்பரித்து வெள்ளம் ஓடும் அளவிற்கு இந்தியா 2 அணைகளில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டிருக்கிறார்கள். செனாப்புடைய ரம்பனில் செனாப்பாட்டிற்குள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பக்லிஹாருடைய நீர்மின் திட்ட அணையில் இருந்தும், அதே போன்று சலால் அணையினுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.